ஏன் கருவேப்பிலை இல்லாத குழம்பே இல்லை? யோசிச்சிருக்கீங்களா? பின்னால் பெரிய அறிவியலே இருக்கு. பொதுவாக நாம் சமைக்கும் அனைத்து உணவிலேயுமே கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. ஆனால் எவ்வளவோ இலைகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த கருவேப்பிலையை மட்டும் உணவில் சேர்த்து விடுவோம். அந்த கருவேப்பிலையை நாம் ஏன் உணவில் சேர்க்கிறோம் என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. சிலர் சுவைக்காக சேர்க்கிறோம், சிலர் கருவேப்பிலை உடலுக்கும் கண்ணுக்கும் நல்லது என்றும் கூறுவார்கள். ஆனால் அதன் முக்கியமான பயனை வேறு. மேலும் புளி நம் உணவின் சுவைக்காக முதன்மையான கூறு. பொதுவாக சாம்பார், ரசம் என எந்த உணவை எடுத்தாலும் புளி இல்லாமல் அதன் தன்மை முழுமையடையாது. புளியில் செரிமானத்திற்கு உதவும் பல நல்ல கூறுகள் இருந்தாலும் அதற்குள் இயற்கையாகவே லெட் எனப்படும் ஒரு தனி பகுதியும் காணப்படுகிறது. இது மிகுதியாக உடலுக்குள் சென்றால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அதை தனியாக பிரிக்க இயற்கை வழி தேவைப்படுகிறது. அந்த இயற்கை வடிகட்டும் கூறாக செயல்படுவது கருவேப்பிலை. சமையலின் தொடக்கத்திலேயே கருவேப்பிலை தாளிப்பதில் உள்ள காரணம் சுவை அல்லது வாசனை மட்டுமல்ல. புளிக்குள் இருக்கும் லெட்டை கருவேப்பிலை உறிஞ்சி உடலுக்குள் செல்லாமல் தடுக்கும் தன்மை காரணமாகும். அதனால் புளி சேர்க்கப்படும் அனைத்து உணவுகளிலுமே கருவேப்பிலை முதலிலேயே சேர்க்கப்படுவது ஒரு நீண்ட கால சமையல் மரபாகிவிட்டது. கருவேப்பிலை இந்த செயலை செய்யும் போது புளியின் நல்ல கூறுகள் மட்டும் உணவில் நிலைத்திருக்கின்றன. இதனால் தினசரி சாப்பிடும் உணவு உடலுக்கு பாதுகாப்பானதாக மாறுகிறது. இது சமையலில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை என்றாலும் அதன் உள்ளார்ந்த செயல்பாடு உணவின் தரத்தை உயர்த்தும் முக்கிய அம்சமாகும். கருவேப்பிலை தனியாக உட்கொள்வதாலும் மேலும் பல நன்மைகள் கிடைக்கின்றன. இதன் கூறுகள் செரிமானத்தை சீர்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல் நச்சுக்களை குறைக்கும் செயலை துணை புரிகின்றன. பல மருந்தியல் பண்புகளை கொண்ட இந்த இலை பாரம்பரிய மருத்துவத்திலும் முக்கிய இடம் வகிக்கிறது. உடலில் ஏற்படும் சிறிய அலர்ஜிகளை தணிக்கவும், செரிமான கோளாறுகளை சமநிலைப்படுத்தவும், வயிறு சம்பந்தப்பட்ட அசௌகரியங்களை தடுக்கவும் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இயற்கை கூறுகள் உடல் நச்சுக்களை நீக்கி உணவின் சத்துக்களை உறிஞ்சும் திறனை மேம்படுத்துகின்றன. நம்முடைய பாரம்பரிய சமையலில் கருவேப்பிலை ஒரு வாசனை பொருளாக மட்டுமல்ல, உணவின் தரத்தையும் உடலின் நலத்தையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் மறைநிலை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எளிதாக கிடைக்கும் இந்த மூலிகை நம்முடைய அன்றாட உணவு பழக்கத்தில் உண்மையில் ஒரு பாதுகாப்பு அடுக்கு போல செயல்படுகிறது. புளியின் சுவை உணவிற்கு உயிரூட்டினாலும் அதன் உள்ளிருக்கும் லெட்டை தனியாக பிரித்து பாதுகாக்கும் பணியை கருவேப்பிலை அமைதியாக செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்த முறை கருவேப்பிலை தாளிப்பதை பார்த்தால் அதன் பின்னால் இருக்கும் இந்த அறிவியல் மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பையும் நினைவில் கொள்ளலாம்.